நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இருக்கிற கொஞ்ச காலம் கர்த்தர் 70 வயதோ 75 வயதோ 80 வயதோ எத்தனை வயது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு தெரியல. ஆனா அத்தனை வயது வரைக்கும் இது ஒரு நெருப்பு, இது பற்ற வைத்தவர் கர்த்தர். இது எரிந்து கொண்டே இருக்கணும், இது ஓடிக்கொண்டே இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தை தொடுகிற வரைக்கும் இது ஓடிக்கொண்டே இருக்கணும், இது ஓடிக்கொண்டே இருக்கணும். கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பெரிய பொறுப்புகளை, ஹல்லேலூயா, என் மேல இருக்கிற நம்பிக்கை நான் இழந்துடக்கூடாது, என் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த தைரியத்தை நான் இழந்துடக்கூடாது. கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க வச்சிருக்கிற, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கை நான் இழக்காதபடிக்கு என்ன உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே இப்படி வந்திருக்கிறேன், விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுனால என்னால உற்சாகம் அடையவே முடியல. என்ன உற்சாகப்படுத்துகிறவர் நீர் தானே. நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கர்த்தர் தருகிறார். அதை உணர்றவங்களுக்கு கர்த்தர் தர்றாரு, அதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் தர்றாரு. இல்ல, நிறைய பேர் தடுமாறினதை திரும்ப எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னால முடியாதுன்னு சொன்னதை நிறைய கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள செய்ய போகிறத நான் பார்க்கிறேன். நீங்க என்ன நம்பாதீங்கன்னு சொன்னதை நிறையத்தை கர்த்தர் மறுபடியும் உங்களை நம்ப வைக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு இந்த செய்திக்கு பிற்பாடு, இந்த செய்திக்கு பிற்பாடு அது கண்டிப்பா நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஜெபம் பண்ணிட்டே இருங்களேன், இந்த செய்தியினுடைய அந்த நடுவில் ஜெபம் பண்ணிட்டே இருங்களேன். ஆண்டவரே, நான் கேட்கிறேன்ப்பா, நன்றியப்பா, நன்றி. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா, நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா.